ஆனா ரொம்ப வெக்கம் பாருங்கள். ஆனா ரொம்ப வெக்கம், ரொம்ப கஷ்டம். அவங்க வாழ்க்கையில் இல்லாமையை சொல்லி சொல்லி அவர்களை வெக்கப்படுத்தினாங்க. ஆமீன். அவங்க என்ன சொன்னாங்க? எல்கானாவோட இன்னொரு மனைவி, இல்லாமையை சொல்லி சொல்லி பெனினா, இல்லாமையை சொல்லி சொல்லி எனக்கு இருக்குது உனக்கு இல்லை, எனக்கு இருக்குது. அதான அர்த்தம். என்றைக்கும் உலகம் நிறையா வேலைகளில் நம்மளை கொஞ்சம் என்ன பண்ணும், இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்சிடும், கொஞ்சம் ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ண வச்சிடும். எப்படி ஃபீல் பண்ண வைக்கணும்னா, இன்றைக்கு பாருங்கள், ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம், அப்படி தானே? இவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் மாறவே இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் நம்ம ஊரில் பாருங்கள், பல பிரிவுகள், மொழியில் பிரிவு, ஜாதியில் பிரிவு, நிறையா பிரிவுகள். நான் யோசித்தேன், இத்தனை வருடங்கள் ஆகியும் கூட மாற்றங்கள் இல்லை, இன்னும் அப்படி தான் இருக்குது. பட்டணங்களில் இருக்குது, கிராமங்களில் இல்லை, பட்டணங்களில் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவிலேருந்து வெளியே வந்தால் நம்மளெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இந்தியன்ஸுன்றாங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்துட்டால் யாரும் உங்களை என்ன சொல்ல, ஜாதியெலாம் சொன்னால் அப்புறம் இந்த இதாகிடும், ஆன்லைனில் வரப்போகுது. பல ஜாதிகள் இருக்குது பாருங்கள். அப்படி இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் போனால் இப்போ கூட பார்த்தேன், கொலைகள் நடக்கிறது. அவ்வளோ உயிரே கொள்கிறானுங்க ஜாதிக்காக. என்னதுங்க, ஆவண கொலைகள், ஆணவ கொலை நடக்குது. ஸோ அப்படிலாம் நடக்குது. ஆனால் இங்கே வந்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க? இந்தியன்ஸ். இந்தியன் மொழியை வச்சு வேற்றுமை இல்லை, மொழியை வச்சும் வேற்றுமை இல்லை, உங்கள் ஜாதியை வச்சும் இல்லை, வேறு எந்த மதத்தை வச்சும் இல்லை. தே ஆர் இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கு பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட பார்க்க மாட்டாங்க.